அனுர அரசின் மற்றொரு அதிரடி நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இந்திய பிரதமரை பாதுகாக்கும் பெண் கமாண்டோ அதிகாரி சமூக ஊடகங்களில் அதிகமாக பயிரப்பட்டு வருகிறது. வடுக்களை சுமந்து வந்த மாவீரரின் அன்னியை புறக்கணித்த ஸ்ரீதரன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. வடகிழக்கில் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்ட வைத்தியசாலை பணிப்பாளர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. நன்றி. இது போன்ற காரணிகளை நீங்கள் பார்ப்பதற்காக ஆர்ஜி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் பட்டனை அமைச்சிட்டு போங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பெல் பட்டன் அமைத்தினா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வடுக்களை சுமந்து வந்த மாவீரரின் அன்னியை புறக்கணித்த ஸ்ரீதரன் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் நடந்து முடிந்த மாவீர தின நிகழ்வுக்கு தன்னை சுடரேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அழைத்திருந்த நிலையில் இறுதியில் தான் சுடரேற்றாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக பூநகரியைச் சேர்ந்த 3 மாவீரர்களின் அந்நியொருவர் வெளியிட்ட விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. இந்த விடயம் குறித்து கனகபுரம் மாவீர துயிலுமில்ல மாவீர நாள் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட செயலாளருமான விஜயகுமாரை வினவிய போது குறித்த அண்ணி சுடரேற்ற அழைக்கப்பட்ட விடயம் ஏற்பாட்டு குழுவுக்கு தெரியாது எனவும் சுடரேற்றுவது உட்பட்ட அனைத்து ஒழுங்குகளையும் தமது தரப்பு ஏற்கனவே செய்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகளின் அமைப்பு இருந்தபோது மாவீரர்களின் அன்னியை ஒருபோதும் இவ்வாறு நடத்தியது கிடையாது என்ற அறச்சீற்றத்துடன் 3 மாவீரர்களின் தாயொருவர் வெளியிட்ட விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் தனி தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாவீரராகிவிட்ட தனது 3 பிள்ளைகளின் விவரங்களை கேட்டறிந்து கொண்ட பின்னர் கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தில் தன்னை பொதுச்சுடரேற்ற அழைப்பு விடுத்ததாகவும் அதற்கு தானும் சம்மதம் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் குறித்த தினத்தன்று மாலை 5 மணிக்கு கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு சென்றபோது அங்கு நின்றவர்கள் தங்களை ஏற்பாட்டுக்குழு என தெரிவித்து விளக்கேற்றுவதற்கு தாங்கள் வேறொருவரை ஏற்பாடு செய்துவிட்டதாக தெரிவித்து தன்னை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் கவலையாக தெரிவித்திருக்கின்றார். இச்சம்பவம் தனக்கு மிகுந்த மனவேதனையை தருவதாகவும் முழங்கால் வரை வெள்ளத்தால் நிரம்பியுள்ள தனது வீட்டிலிருந்து 1 மைல் தூரத்துக்கு வெள்ளத்தால் கடந்து இன்னல்களுடன் கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்துக்கு சென்ற போதும் தான் இறுதியில் அவமதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் விடுதலை புலிகளின் அமைப்பு ஒருபோதும் மாவீரின் தாயை இவ்வாறு நடத்தியது கிடையாது எனவும் கண்ணீருடன் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை தொடர்பு கொண்டு வினவிய போது இந்த விடயம் குறித்து மாவீர நாள் ஏற்பாட்டுக்குழுவிடம் வினவுமாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனை அடுத்து கனகபுரம் மாவீர துயிலுமில்ல ஏற்பாட்டுக்குழு உறுப்பினரான விஜயகுமாரை சந்தித்த போதே இவ்விடயம் தெரிய வந்திருக்கிறது. குறித்த எண்ணெய் சுடரேற்ற அழைக்கப்பட்ட விடயம் ஏற்பாட்டு குழுவுக்கு தெரியாது எனவும் சுடரேற்றுவது உட்பட்ட அனைத்து ஒழுங்குகளையும் தாம் ஏற்கனவே செய்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். வடகிழக்கில் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்ட வைத்தியசாலை பணிப்பாளர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. வடக்கு கிழக்கில் பணியாற்றிய சுகாதார சேவைகள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வைத்தியர் ஜி சூனன் மட்டக்களப்பு கல்முனை வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராகவும் வைத்தியர் டி வினோதன் மன்னார் மாவட்டத்தினுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் நியமனம் பெற்றிருக்கிறார்கள். மேலும் வைத்தியர் KGYKS வீரகோன் ஊவா மாகாணத்தினுடைய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் PSN விமலரட்ன கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் NCD ஆரியரட்ன வவுனியா பொது வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். WANI நிசங்க அம்பாறை மாவட்டத்தினுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் MHM அசாத் மன்னார் மாவட்டத்தினுடைய பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் WKPC வீரவத்த கிளிநொச்சி பொது வைத்தியசாலை பணிப்பாளராகவும் DMAK திசாநாயக்க கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளராகவும் HMB பிரேமதாச முல்லைத்தீவு பொது வைத்தியசாலையுடைய பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி எதிர்வருகின்ற 2ஆம் தேதிக்கு பின்னர் அமுலுக்கு வரும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அனுர அரசின் மற்றொரு அதிரடி நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி.
தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஓய்வூதியம் மற்றும் தீர்வை வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது அமைச்சர்களுக்கு சொந்தமான 150 சொகுசு வாகனங்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு V8 மற்றும் மென்டரோ போன்ற சொகுசு வாகனங்களை வழங்குவதில்லை என அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை மீளாய்வு செய்த பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி பயிற்சி வழங்குதல் வீடுகள் தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் அமைச்சர்களின் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது. குறித்த குழுவின் பரிந்துரையை கருத்தில் கொண்டு அமைச்சர்களின் சிறப்புரிமை குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பிரதமரை பாதுகாக்கும் பெண் கமாண்டோ அதிகாரி சமூக ஊடகங்களில் அதிகமாக பயிரப்பட்டு வருகிறது. இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பின்னால் பாதுகாப்புக்காக நிற்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவின் பெண் கொமாண்டோ வீராங்கனையின் புகைப்படம் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த புகைப்படத்தை பகிர்ந்தவர்களில் ஒருவராக நடிகையாக இருந்த அரசியல்வாதியாக மாறிய கங்கா ரணாவத் உயரடுக்கு பாதுகாப்பு பாத்திரங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை பாராட்டியுள்ளார். இதனை புதிய செயலாக பலர் கருதினாலும் பல ஆண்டுகளாக பெண் SPG கொமாண்டோக்கள் சேவைகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பெண் கொமாண்டோக்கள் பெரும்பாலும் பெண் பார்வையாளர்களை சோதனையிடும் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் எனவும் அத்துடன் நுழைவிடங்களிலும் பெண் விருந்தினர்கள் பிரதமரை சந்திக்கும் போதும் இவர்கள் செயற்படுகின்றனர். 2015ஆம் ஆண்டு முதல் பெண் கொமாண்டோக்கள் SPG என்ற சிறப்பு படை என்ற நெருக்கமான பாதுகாப்பு குழுவிலும் சேர்க்கப்பட்டு வருகிறார்களாம். இது இந்திய பிரதமரின் உடனடி பாதுகாப்புக்கு பொறுப்பான குழுவாகும். இந்த பெண் அதிகாரிகள் ஆண் அதிகாரிகளைப் போலவே கடுமையாக பயிற்சியையும் பெறுகிறார்கள் எனவும் போர் மேம்பட்ட வாகனம் ஓடுதல் மற்றும் நாசா வேலை எதிர்ப்பு நுட்பங்களில் கூட தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களாம். 1985இல் நிறுவப்பட்ட SPG என்ற சிறப்பு பாதுகாப்பு குழு இந்தியாவின் முதன்மையான பாதுகாப்பு படையாக உள்ளது எனவும் இது பிரதமர் மற்றும் அவர்களது உடனடி குடும்பத்தை பாதுகாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது எனவும் அத்துடன் இது அதிநவீன நடைமுறைகளை ஒருங்கிணைத்து புதிய சவால்களுக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நன்றி. இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்ப்பதற்காக RJ யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் பட்டனை அமைச்சிட்டு போங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பெல் பட்டன் அமைத்தினா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை.